வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். எஸ்எஸ்சி ஜிடி 2024 ரெக்ரூட்மெண்ட்கான ஃபிசிக்கலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ். ஆல்ரெடி நம்மளோட டெலிகிராம் சேனல்ல அதுக்கான ஒரு அப்டேட்டையும் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் நீங்கள் வீடியோவும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பார்த்தோன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்றத அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபேக்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் பார்த்த நோட்டீஸும் ஃபேக்காக இருக்கிறதுக்கு 99% சான்சஸ் கம்மி தான். ஓகேங்களா? நான் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நான் நிறைய சேனலில் வந்து நான் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ இந்த நோட்டீஸ் வந்து ஃபேக்காக இருக்கிறதுக்கு 100% சான்சஸ் கம்மி தான். ஓகேங்களா? பட் இன்னும் ஒரு 1 or 2 days வந்து நமக்கான ஃபிசிக்கலுக்கான அட்மிட் கார்டையும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வரும் 1 week-க்குள்ள. ஓகேங்களா? அண்ட் இந்த நோட்டீஸ் அஃபிஷியலாக நம்மளுடைய எஸ்எஸ்சி சைட்லையோ இல்லை சிஆர்பிஎஃப் சைட்லையோ ரிலீஸ் ஆகலை. பட் ஆனால் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நிறைய டெலிகிராம் சேனலில், ரொம்ப உண்மையான டெலிகிராம் சேனல்லையும் இது ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? பட் இந்த நோட்டீஸை செக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டீஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் இது ஃபேக்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. இருந்தாலும் நம்ம இன்னும் டிலே ஆகிற சான்சஸ் கிடையாது. ஓகேங்களா? ஏற்கனவே ரொம்ப டிலே ஆயிடுச்சு. பட் ஃபிசிக்கல் இந்த மந்த் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி இந்த மந்த் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நவம்பர் மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாதான் நெக்ஸ்ட் இயர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு வந்து அடுத்த இயருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அந்த இயரில் எவ்வளோ வேகன்சி வரும் இது எல்லாமே நம்ம நாளைக்கு தான் தெரியும். ஓகேங்களா? பட் இருந்தாலும் இந்த இயருக்கான வேகன்சிக்கான ஃபிசிக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர். இன்னுமே டைமிங் பிடிக்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைமிங் வந்து ரொம்பவே வந்து டிலே ஆகி இவ்வளோ டைமிங் கிடைச்சது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைமிங் பிடிக்காதவங்க பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கலை ரொம்ப கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஃபிசிக்கல் டேட் வரல அப்படின்ட்டு விட்டுக்கிட்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா ரன்னிங் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விடாமல் ரன்னிங் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த நோட்டீஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த நோட்டீஸை மட்டும் தான் நீங்க பார்த்துருக்க சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஒரு நோட்டீஸை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. பட் பார்க்கல அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது எஸ்எஸ்சி ஜிடிக்கு பிசிக்கல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த ஒரு நோட்டீஸை நீங்க பார்க்கல அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வித்தவுட் RFID கண்டினியூஸ்லி 100 கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் 7 days அண்ட் 130 to 140 கேண்டிடேட்ஸ் கன்சிக்வன்ட் பர் டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது RFID இல்லாத 100 பேர் வந்து ஏறினாலும் 130 to 140 கேண்டிடேட் வந்து அடுத்தடுத்த நாளில் வந்து நீங்கள் பர் டேக்கு வந்து ஃபிசிக்கல் முடிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வித்தவுட் RFID-னா என்ன ப்ரோ? இந்த RFID-க்காக தான் இவ்வளோ நாள் வந்து ஃபிசிக்கல் வந்து டிலே ஆகிட்டு இருந்தது. RFID-னா என்னன்னு தெரியல அப்படின்னா இப்போ நம்ம ரன்னிங் பண்ணும்போது நம்மளுடைய டிஸ்டன்ஸும் நம்ம எவ்வளோ தூரம் ஓடி இருக்கும், நம்ம எவ்வளோ டைமிங்கில் ஓடி இருக்குன்றத கால்குலேட் பண்ணுறதுக்காக, கம்ப்யூட்டரில் கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய காலில் ஒரு சிப்பு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஓடி முடிச்சதுக்கப்புறம் அதை கம்ப்யூட்டரில் கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ செகண்ட்ஸில் முடிச்சிருக்கீங்க அப்படின்றத எக்ஸாக்டாக வந்து அதில் காமிச்சிடும். அதுதான் RFID. இந்த வாட்டி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ நாள் டிலே பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இதில் அவங்கள அஃபிஷியலாக இந்த நோட்டீஸ் சொல்லியிருக்கிறத பொறுத்து RFID இல்லாத ஃபிசிக்கலை கண்டக்ட் பண்ணி முடிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஷாக்கான நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடிலாம் ஃபிசிக்கல் முடிச்ச உடனே இப்போ ஃபிசிக்கலுக்கான டேட் நோட்டீஸ் வருது அப்படின்னா ஒரு 10 நாள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு 1 month ஃபிசிக்கல் இருக்கும் ஆல் இந்தியா ஃபுல்லாக. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து அந்த சென்டரோட லிஸ்டையும் அவங்க விட்டுருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த நோட்டீஸ்லையும் சென்டரோட லிஸ்ட்ஸ் எல்லாமே விட்டுருக்காங்க. ஆல் இந்தியா ஃபுல்லாக ஒரு 105 சென்டருக்கு லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எந்த சென்டரில் விட்டு வந்திருக்கு அப்படின்றத நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஒரு ஷாக் நியூஸ் அப்படின்னா ஃபிசிக்கல், மெடிக்கல், எக்ஸாம், அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே ஒன்னாவே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படின்றதையும் இந்த நோட்டீஸ்ல சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பிசிக்கல் முடிச்சதுக்கு அப்புறம் 1 month வந்து மெடிக்கலுக்கு கேப் இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் இந்த நோட்டீஸை பொறுத்தவரையும் இது எல்லாமே ஒரே இதுல வந்து சர்க்கிள்ல முடிஞ்சிடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் வந்த டேட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபிசிக்கல் இந்த டேட்ல கண்டக்ட் பண்ண போகிறோம், RFID வித்தவுட் RFID இல்லாத அப்படின்றத ஒரு டிஸ்கஷன் டேட்டையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு டிஸ்கஷன் பண்ணி 23/9/2024 டு 8/11/2024 இந்த டேட்டுக்குள்ள நாங்கள் ஃபிசிக்கலை முடிக்குவோம். அதாவது PET, PST, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், DME அண்ட் RME by 39 days of CAPF அசாம் ரைஃபிள்ஸ் கண்டக்ட் 2024 ரெக்ரூட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த நோட்டீஸ் கம்ப்ளீட்டாக வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இன்னும் டேட் டிலே ஆக சான்சஸ் கிடையாது. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபிசிக்கல் இன்னும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபிசிக்கலை விடாமல் அந்த 24 நிமிஷத்துலேயும் முடிக்காமல் ஒரு 21 நிமிஷத்துலோ இல்லை 22 நிமிஷத்துலேயும் முடிக்க நீங்கள் எங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா?
அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றதையும் இந்த நோட்டீஸில் சொல்லியிருக்காங்க. 22/11/2024 டு 7/12/2024 இந்த டேட்குள்ள நாங்கள் ஃபைனல் ரிசல்ட் எஸ்எஸ்சி சைட்ல இருந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த நோட்டீஸை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்மளுடைய ஃபிசிக்கலுக்கான சென்டர் நோட்டீஸ் பார்த்துருவோம். ஆல் இந்தியா ஃபுல்லாக 105 சென்டர்ஸோடைய லிஸ்ட் வந்து இந்த இடத்துல இந்த நோட்டீஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் நம்ம தமிழ்நாடு லிஸ்ட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா கீழே கடைசியில் வந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு புதுச்சேரி 63வது சீரியல் நம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு புதுச்சேரி ஆந்திர பிரதேஷ் இது எல்லாத்துக்குமே ஆவடி இதுல தான் நடக்க போகுது. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடுக்கு வந்து தமிழ்நாடு புதுச்சேரி இது 2 ஸ்டேட்டுக்கு வந்து சிஆர்பிஎஃப் ஆவடி 1 அதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. சிஆர்பிஎஃப் எந்தெந்த சென்டர்ல நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஆர்பிஎஃப் சென்டர்ல இருந்து சிஆர்பிஎஃப் விசாகப்பட்டினத்திலையும் சிஐஎஸ்எஃப் சென்டர் சிஐஎஸ்எஃப் யூனிட் ஆஃப் விசாகப்பட்டினத்திலும் ஐடிபிபி சித்தூர்லையும் சிஆர்பிஎஃப் ஆவடி சென்னை 1லையும் அண்ட் ஐடிபிபி சிவகங்கையிலையும் பிஎஸ்எஃப் இது கிடையாது. இது கிட்டத்தட்ட வந்து 1 2 3 4 5 6 இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டக்ட் பண்ண போறாங்க. ஆவடி வந்து சிஆர்பிஎஃப் நம்ம தமிழ்நாட்டில் சிஆர்பிஎஃப் ஆவடி 1லையும் ஐடிபிபி சிவகங்கையிலையும் மேக்ஸிமம் நடக்கும். போன டைம் சிஆர்பிஎஃப் ஆவடி 1 சிஆர்பிஎஃப் ஆவடி 2 இந்த மாதிரி 2 இடத்துல நடந்தது. பட் இந்த வாட்டி சிஆர்பிஎஃப் ஆவடி 1 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் ஐடிபிபி சிவகங்கையிலையும் போன டைம் நடந்தது, இந்த வாட்டியும் அவங்க தான் கண்டக்ட் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால நம்ம தமிழ்நாடுக்கு 2 சென்டர் இருக்கு. அந்த 2 சென்டர்ல தான் மேக்ஸிமம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்மளோட சென்ட்ரல் லிஸ்ட்டும் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டேட்கான நோட்டீஸும் அஃபிஷியலா வரல அப்படின்னாலையும் கன்ஃபார்மான ஒரு நோட்டீஸா தான் இது இருக்கு. ஓகேங்களா, மேக்ஸிமம் இது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் 99% இருக்கு. உங்களோட பிசிக்கலா நீங்க பண்றதுல கண்டிப்பா வந்து விடாம உங்களுடைய ரன்னிங்க பண்ணுங்க. கண்டிப்பா இந்த நோட்டீஸ் வந்து உண்மையா இருக்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ வந்து நோட்டீஸ் நேத்தே வந்து நான் நம்மளோட டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நோட்டீஸாக பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக யூடியூப்ல நிறைய சேனல்ஸை நான் அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அஃபிஷியலாக இதை பார்த்தினா ஒரு நோட்டீஸ் நம்மளுடைய சிஆர்பிஎஃப் அஃபிஷியல் வெப்சைட்லையோ இல்லை ஐடிபிபி வெப்சைட்லையோ இல்லை நம்ம எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்லையோ ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணதும் நான் அதுக்கான வீடியோ நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். நம்மளுடைய நோட்டீஸ் அஃபிஷியலாக எப்போ நம்ம வெப்சைட்டில் வருதோ அந்த நோட்டீஸில் வெப்சைட்ல வந்த ஒரு 10 டேஸ்லேயே வந்து நம்ம அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட 10 டேஸ்லேயே வந்து நம்ம பிசிக்கலும் ஸ்டார்ட் ஆயிரும். அதனால எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த மந்தோட எண்ட்ல வந்து பிசிக்கல் 20ஆம் தேதிக்கு மேல பிசிக்கல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. அதனால பிசிக்கலை வந்து விடாம பண்ணுங்க. கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து ரிசல்ட்ல வந்து நேம் எடுக்க முடியும். ஃபைனல் கட் ஆஃப் என்ன வரும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபைனல் கட் ஆஃப் பற்றி நம்ம எதுவும் டிஸ்கஷன் பண்ண முடியாது. ஏன்னா இந்த வாட்டி ரொம்ப ஹை கட் ஆஃப் வச்சிருக்காங்க. ஃபைனலாக என்ன கட் ஆஃப் வைக்கிறாங்க அப்படின்றத ஃபிசிக்கல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் அடுத்த கட்டம் நீங்கள் ரொம்ப லோ மார்க் அதாவது நீங்கள் பார்டர் மார்க் எடுத்திருந்தாலும் ஃபிசிக்கலை விடாமல் பண்ணுங்க. ஓகேங்களா, ஃபிசிக்கல் பண்ணுங்க. கண்டிப்பாக என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகேங்களா, வேகன்சி அதிகமாக இருக்குது. அதனால ஃபிசிக்கல் விடாமல் ஃபிசிக்கலை மட்டும் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேங்களா, அண்ட் வேற ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது எஸ்எஸ்ஜிடிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க நம்ம சேனல்ல புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி அவ்வளோ வச்சுக்கோங்க. தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.